இந்த விஷயத்த எப்போவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒரு விஷயம் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி இது உங்களுக்கு இல்லை, நார்மலாக லைவ் போடுற எங்களுக்கே அந்த ஃபீல் இருக்கும். சரிங்களா? ஸ்க்ரோல் பண்ணையில் வந்து எது வந்து முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், அந்த இடத்துல தான் வந்து அப்படியே நம்ம வைட்டியில் வந்து இருக்கிற எல்லா வியூவர்ஸையும் அங்கே தான் கொட்டுவாங்க. நமக்கு அது தேவையில்லை. நார்மலாக போகிறது போனாலே போதும். நமக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது, இப்படி தான் இதை கொண்டு போகணும். நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வீட்டில் வேறு வேலை இல்லையா, வேறு பொழப்பு இல்லையா, எல்லாம் இருக்குது. சரிங்களா? எல்லா பொழப்பையும் பார்த்துட்டு தான் இந்த ஒரு சேனல் பிள்ளைங்களெல்லாம் வச்சுருக்கிறதுனால, பிள்ளைங்களை பார்க்கணுன்றதுனால, வேலைக்குன்னு போக முடியாத ஒரு சூழல்னால தான் வீட்டில் இருந்தே இதுவும் ஒரு வேலையாக நினச்சி பண்ணிகிட்டு இருக்கோம். யார் ஒருத்தரும் முகம் சுளிக்காத அளவுக்கு, யார் ஒருத்தரும் சி அப்படின்னு சொல்லாத அளவுக்கு. சரிங்களா? ஸோ யூடியூப்குள்ளார வந்துட்டாலே எல்லாமே இப்படி தான் அப்படின்ற மாதிரி கிடையாது. அதுலேயும் அவங்க எல்லையிலேருந்து தாண்டாமல் கரெக்டாக போயிட்டுருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அது அவங்க எல்லாத்துக்கும் உங்களை மாதிரி இருக்க நல்ல உறவுகள், நல்ல உள்ளங்கள் இருக்கிறவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்களும் வெளியில் தெரிய முடியும். சரிங்களா? சிஸ்டர் உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்க அசார் அண்ணா. சிஸ்டர் ஃபாத்து சிஸ்டர் எங்கே போனாங்க? ஆமாம், லைவ் போடுறதுக்கு முன்னாடி லைவ் எங்கே கட் பண்ணிட்டீங்க, லைவ் எப்போக்கா வருவீங்க எல்லாம் கேட்பாங்க. ஆனால் லைவ் போடுறதுக்கப்புறம் யாரும் வரமாட்டாங்க. தேவாண்ணா என்னது வெறும் பாயிண்ட் மட்டும் இருக்குது. சிஸ்டர் விடுங்க, கூலாக பேசுங்க. ஆமாண்ணா, அது கொஞ்ச நாளாகவே அந்த வைட்டியில் என்ன க்ரைட்டீரியா, எதை வந்து ட்ரெண்ட் பண்ணணும், எதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுன்ற ஒரு இதுவே விவசாயே இல்லாத அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஐ எம் சப்போர்ட் கேஜி அலப்பறைகள் சேனல். தேங்க்யூ ஸோ மச். ஓல்டு ஃப்ரெண்ட்லாம் லைவுக்கு வராங்களா? இல்லைண்ணா, யாருமே லைவுக்கு வர்றதில்ல. ஸோ அவங்க ஒரு பிஸி இருக்கும் இல்லையா. பட் அவங்க வந்த வரைக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதை வந்து மறக்கவே முடியாது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில அவங்களோட கமிட்மெண்ட்ஸ் எப்படின்னு தெரியாது இல்லையா. சாரி அக்கா, சாரிலாம் வேண்டாம் ஃபாத்திமாஸ். நிஜமாகவே சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக லைவில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னால் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்டலாம் நம்ம எதுவும் பேச முடியாது, விட்டுருங்க. சரி, நீங்கள் லைவ் எத்தனை மணிக்கு வருவீங்க? டெய்லி பேசிஸில் இந்த ஈவினிங் செக்ஷன் 8 o'clock நம்மளோட லைவ் இருக்கும்னா, மார்னிங் ஒரு 12 o'clock போல் நம்மளோட லைவ் இருக்கும். ஹாய் அசார் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஃபாத்திமா. நான் புள்ளி வச்சா நீ கோலம் போடுவியா என்று செக் பண்ணேன். நல்லா பண்ணீங்க செக்கு. தேவாண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஃபாத்திமா. செல்லப்பிள்ளை ஹாய், நீங்கள் வேறு லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம அஜர். அக்கா சாப்பிட்டீங்களா? என்ன ஸ்பெஷல்? நம்ம வீட்டில் பொங்கல்டா. சிஸ்டர் சாரி, ஒர்க் தான், அதான் லைவ் வர முடியலை. ஸோ எல்லாருக்குமே ஒர்க் இருக்கும் இல்லையா. அசார் ப்ரோ வேறு லெவலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம செல்லப்பிள்ளை. கமல் முகமது அண்ணா வாங்க வாங்க. ஐ எங்கள் அண்ணா வந்துட்டாரு. அப்போ இன்னைக்கு கண்டிப்பாக சப்போர்ட் இருக்குது. எங்கள் அண்ணா இன்னைக்கு சூப்பர் சாட் பண்ணி சப்போர்ட் பண்ணுவார். போபோ எப்படி இருக்கீங்க கமல் அண்ணா? சாப்பிட்டீங்களா? நான் நல்லா இருக்கேன். நான் இன்னும் சாப்பிட்லண்ணா, இனிமேல் தான் சாப்பிட்ணும். நீங்கள் சாப்பிட்டீங்களா? அக்கா இப்போ தான் அக்கா சாப்பிட்டு வந்தேன்க்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சாப்பிட்ட பாத்தி? ஃபாத்திமா சிஸ் பிக் பாஸ் 8 ஆரண்டப்பா புரியலையே. என்ன என் கார்த்திகா தங்கம் இன்னைக்கு சேட்டு பொண்ணு மாதிரி அழகாக என்ன ஐயோ. ஃபாத்திமா சிஸ் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம அஜர் என்ன. அண்ட் கமல் பிரதர் அஸ்லாம் வலைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம அசார். அண்ட் அரண்டவாவா அப்படின்னா என்ன அசார் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம செல்லப்பிள்ளை. அண்ட் வலைக்கும் சலாம் அசார் பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம கமல் அண்ணா. அண்ட் சாப்பிட்டேன் அசார் ப்ரோ, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம செல்லப்பிள்ளை. கமல்